பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் சினிமா திரைப்படங்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல காணொளி விரைவில் வருகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருந்தோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் நடித்த பாசமலர் படத்தை பத்தி தான் இந்த காணொலியை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த படத்துக்கு கதை பார்த்தீங்கன்னா கோட்டக்காரா தான் இந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாரு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டை மையக்குறவை வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரி இவர் எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா பீம் சிங் அவர்கள். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சந்தானம் மோகன் அவர்கள். இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்ல 1961 வெளியான இந்த திரைப்படம் இப்பவும் 2026 வரைக்கும் இந்த படம் எல்லார் மனசுலையும் ஆழமா பதிஞ்சுதான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1961 வரைக்கும் இப்போ 2026 வரைக்கும் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் திரைப்படம் எந்த திரைப்படம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசமலர் திரைப்படம் அப்படின்னு எல்லா ஆடியன்ஸுமே சொல்லுவாங்க. முக்கியமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த பாசமலர் திரைப்படம். அதே மாதிரி திரைப்படங்கள்ல கூட ஒரு அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்னு சொன்னாவே ஒரு காமெடிக்கு கூட உதாரணம் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பாசமலர் சிவாஜி அப்படின்னு தான் உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களோட நடிப்புல இந்த திரைப்படத்துல ரொம்பவே பிரமாதமான முறையில இவங்க 2 பேரோட நடிப்பு பிரமாதமான முறையில் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரையரங்குகள்ல ரீமாஸ்டர் வெர்ஷன்ல, அதாவது இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் தான், ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணியும் இந்த படத்தை கலராக்கி மறுபடியும் இந்த படத்தை ஐநாக்ஸ் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் நிறைய பப்ளிசிட்டி பண்ணியும் ட்ரெய்லர்லாம் போட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. அதனால இந்த படத்துக்கு அந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்கல. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட திரைப்படம் தான் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல முதல் முறையா மிகப்பெரிய சரித்திர திரைப்படம். இந்த மாதிரிலாம் யாராலையுமே சரித்திர படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிகர் திலகம் நடித்த ஒரு திரைப்படம் தான் கர்ணன். இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் ரீரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் நிறைய திரைப்படங்களை நாங்கள் ரீரிலீஸ் பண்றோம். சில திரைப்படங்களுக்கு தான் வரவேற்பு கிடைக்குது ரீமாஸ்டர் வெர்ஷன்ல. கமலஹாசன் திரைப்படத்துக்கு ஆளவந்தான் திரைப்படத்துக்கு மட்டும்தான் வரவேற்பு கிடைத்தது ரீமாஸ்டர் வெர்ஷன்ல. வெற்றி விழா திரைப்படம், அதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வெற்றி விழா, இந்த படத்துக்கெல்லாம் நாயகன் திரைப்படத்துக்கு கூட அந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்கல. முதல் நாள் மட்டும்தான் இந்த படத்துக்கு கூட்டம் இருந்தது. அந்த லெவலுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்காம தான் போயிருக்கு. இந்த மாதிரி கர்ணன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைத்தது. ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்குகளிலேயே இந்த படத்துக்கு ரிலீஸ் அன்னைக்கு சக்கர பொங்கல்லாம் கொடுத்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கு எங்கெங்கயோ ஊர்ல இருந்துலாம் இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. ஊர்ல இருந்து படத்தை பார்க்க வந்துட்டு எல்லாரும் கோஷம் போடும்போதே சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியா பாருங்க, நாங்கெல்லாம் ஊர்ல இருந்து இந்த படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த மாதிரி இப்ப 2026 கூட அந்த லெவலுக்கு நடிகர் திலகமாவோட ரசிகர்கள் இன்னமும் எதிர்த்தா இருக்காங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.